இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கோயம்புத்தூர், நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து 2 பெரிய மாவட்டங்களுடைய மாநகராட்சியினுடைய மேயராக இருக்கக்கூடிய 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா, நேற்று ஒரே நாளில் பதவி விலகினது அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியலில் புதிய சர்ச்சைகள், புதிய விவாதங்கள் அப்படின்றத கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கோவையினுடைய முதல் பெண் மேயரான கல்பனா ஆனந்தகுமார் பார்த்தோம் அப்படின்னா பதவி விலகினது ரொம்ப பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அவங்க மேயர் ரேஸ்லேயே இல்லாத ஒரு பர்சன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இத்தனைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் வந்துட்டு ரொம்ப முக்கியமான அதி தீவிரமான மாவட்டம் இல்லையா? அதுவே அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்குமே கோயம்புத்தூர் இப்போ எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, கோயம்புத்தூருடைய சீரியஸான ரேஸில் பார்த்தோம் அப்படின்னா கல்பனா ஆனந்தகுமார் இல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளரான கல்பனா ஆனந்தகுமார் பார்த்தோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவனால தான் இந்த மேயர் பதவி அப்படின்றது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவு அப்படின்றது இருந்தும் இப்போ ஏன் அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க, ஏன் ரிசைன் பண்ண வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது முக்கியமான கேள்வியாக மாறி இருக்கு. ஸோ எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோவில் நம்ம விட தேட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2022 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இருக்கு இல்லையா? அதில் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய 100 வார்டில் 96 வார்டில் வந்துட்டு திமுக வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா யார் வந்துட்டு மேயர் பதவிக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய முக்கியமான நிர்வாகிகளுடைய மனைவிகள், சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான முக்கியமான பதவிகள் அப்படின்றது சீனியர்ஸுக்கு தான் கிடைக்கும். பட் அந்த கோயம்புத்தூர் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மணியக்காரம்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பகுதியில் சேவை மையம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கல்பனா ஆனந்தகுமாருக்கு மேயர் பதவி அப்படின்றது தரப்பட்டுச்சு. ஏன்னா அவருடைய ஹஸ்பண்ட் ஆனந்தகுமார் பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதிகளில் கட்சியினுடைய செயல்பாடுகள் அப்படின்றதுல அதிதீவிரமா இருந்தாரு. செந்தில் பாலாஜியுடைய லிங்க் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கல்பனா ஆனந்தகுமாருக்கு பார்த்தோம் அப்படின்னா மேயர் பதவி அப்படின்றதும் தரப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான குளறுபடிகள், அதை தாண்டி மாமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க கூடயா இருந்தாலும் சரி, நகராட்சி ஆணையர் கூடயா இருந்தாலும் சரி, உட்கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்கள் கூடயா இருந்தாலும் சரி, ஒரு அதிகார மனப்பான்மையோட அவங்க வந்துட்டு நடந்துக்கிட்டாங்க. நாங்கள் சொல்றதை அவங்க கேட்கவே கிடையாது, அவங்க சொல்றதுதான் நாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கவுன்சிலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புகார் கடிதம் அப்படின்றத வந்துட்டு தலைமைக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நகர்ப்புறத்துறை அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் KN நேரு இருக்கு இல்லையா? அவருக்கு கீழே தான் வருது அப்படின்னே சொல்லலாம். கோயம்புத்தூருடைய பொறுப்பு அமைச்சரா இப்ப முத்துக்குமார் இருக்கார் இல்லையா? அவர் தான் வந்துட்டு இருக்காரு. சாரி, முத்துச்சாமி சம்திங், முத்துச்சாமியோ முத்துக்குமாரோ அந்த அமைச்சர் தான் வந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்டையும் இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எடுத்து முன்வைக்கப்படுது. KN நேரு அவர்கள்ட்டையும் இந்த பிரச்சனை போகுது. அதுக்கப்புறமாவும் இந்த பிரச்சனை ஓயாததுனால தலைமைக்கே வந்துட்டு கடிதம் எழுதியிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெண்டர் விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதில் வந்துட்டு கமிஷன் அப்படின்றது வந்துட்டு அதிக அளவில் இருக்கு அப்படின்றதா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்துல கல்பனா ஆனந்தகுமார் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் தான் ஆனந்தகுமார். அவர் போயிட்டு நிறைய இடங்கள்ல தனிப்பட்ட முறையில் பணம் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரியா இருந்தாலும் சரி, கவுன்சிலர்களை சரியா அரவணைச்சு போல அப்படின்ற மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, ஸோ உட்கட்சியை சேர்ந்த மேயர் மேல உட்கட்சி கவுன்சிலர்களே வந்துட்டு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு அப்படின்றது கொடுக்கிறது தலைமைக்கு ஒரு ரொம்ப பெரிய குடைச்சலை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கல்பனா ஆனந்தகுமாருடைய நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா? அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீனியர்கள்ல மூத்த முன்னோடியான KN நேரு, தங்கம் தென்னரசு இவங்களே வந்துட்டு அதிருப்தி அடைய வைக்குது. இப்படியே இந்த போக்கு அப்படின்றது வந்துட்டு போயிட்டு இருந்தா அது கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன் இருக்கு இல்லையா? அதுல கல்பனா ஆனந்தகுமாருடைய சொந்த வார்டிலே பார்த்தோம் அப்படின்னா கம்மியான ஓட் அப்படின்றத திமுக ஸ்கோர் பண்றாங்க. பாஜக அதிக அளவிலான ஓட் அப்படின்றத வந்துட்டு வாங்குறாங்க. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்பயும் போல அனலைசிஸ் அப்படின்றது பண்ணும்போது ஏன் இந்த இடத்துல ஓட்டு கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கல்பனா ஆனந்தகுமார் இருக்காங்க இல்லையா? அவங்க சரியா வந்துட்டு வேலை செய்யல அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஆல்ரெடி அதிருப்தி பிளஸ் இந்த குற்றச்சாட்டு எல்லாம் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா திமுக தலைமை அவங்கள்ட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பதவி விலகல் கடிதம் அப்படின்றத எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இஷ்யூ பெருசானதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கல்பனா அவங்களுடைய சைட்ல இருந்து சீனியர் அமைச்சர்கள், சீனியர் நிர்வாகிகள் இவங்களெல்லாம் போய் மீட் பண்ணி சமாதானம் பண்ண முயற்சி பண்ணாலும் இதுக்கு மேலேயும் விட்டோம் அப்படின்னா இது உட்கட்சி பிரச்சனையா ரொம்ப பெரிய அளவில் வெடிக்கும். இது உட்கட்சி பூசலா வந்துட்டு மாறும். இன்னும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.5 வருஷத்துல எலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த டைம்ல கரெக்ட் பண்ணல அப்படின்னா அது வந்துட்டு எலெக்ஷன் டைம்ல ரொம்ப பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படின்றதுனால கோயம்புத்தூருடைய மேயர் பதவியில இருந்து கல்பனா ஆனந்தகுமார் தூக்கி எறியப்பட்டிருக்காங்க. புது மேயரா யார் வரப்போறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனும் எகிரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு பக்கம் ரொம்ப பெரிய அளவில் பேசுபொருள் ஆகிக்கிட்டே இருக்கு
இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நெல்லையை சேர்ந்த மேயரான சரவணனும் வந்துட்டு அவருடைய பதவி விலகல் அப்படின்றத அனௌன்ஸ் பண்றாரு. கல்பனா ஆனந்தகுமார் அனௌன்ஸ் பண்ண ஒரு 20ல இருந்து அரை மணி நேரத்துக்குள்ள, அதாவது 20 நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா சரவணன் வந்துட்டு அவருடைய பதவி விலகல் அப்படின்றத அனௌன்ஸ் பண்றாரு. என்னடா கோயம்புத்தூர் இப்ப நெல்லை ரொம்ப பெரிய மாவட்டங்கள், ரொம்ப முக்கியமான இடங்கள், திடுதுப்புன்னு நடக்குது, என்னாச்சு சரவணன் இஷ்யூல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு இதே மாதிரியான எலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு வின் பண்ணி ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு மேயரா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். பட் அவர் வந்துட்டு மேயரா பதவி ஏற்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஆதரவாக ஒரு செட் ஆஃப் கவுன்சிலர்ஸோ, அவருக்கு அகேன்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கவுன்சிலர்ஸும் வந்துட்டு வேலை பார்த்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இவர் வந்துட்டு இவருக்கு மேலேயுமே அதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்படின்றதான் வைக்கப்படுது. கவுன்சிலர்ஸை வந்துட்டு அரவணைச்சு போகல, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்றத பண்ணி தரல, ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெண்டிங் போடுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் குற்றச்சாட்டா வந்து தங்கம் தென்னரசு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கொண்டு போகப்படுது. ஏன்னா இந்த சைடில் எப்படி ஒரு அமைச்சர் வந்துட்டு ஒரு மாவட்டத்துக்கு நியமிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி நெல்லை மாவட்டம் அப்படின்றது தங்கம் தென்னரசு இருக்கார் இல்லையா, அவருடைய சைடில் வருது, அவருடைய பார்வையின் சைடில் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கூப்பிட்டு சரவணன் அவர்கள்ட்ட வந்துட்டு விசாரணை அப்படின்றதெல்லாம் பண்றாங்க. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா திமுகவை சேர்ந்து கிட்டத்தட்ட 38 கவுன்சிலர்கள் என்ன பண்றாங்கன்னா நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அப்படின்றத மாமன்றத்தில் கொண்டு வரதுக்கான முயற்சி அப்படின்றதுல ஈடுபடுறாங்க. நம்மளே ஆளுங்கட்சியா இருந்துட்டு நம்மளே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அப்படின்றத கொண்டு வந்து நம்ம மேயரை வந்துட்டு பதவி விலக பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது, அரசியல் களத்தில் ரொம்ப பெரிய சலசலப்புகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு KN நேரு இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் டைரக்டா தலையிட்டு பேசினதுனால பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நடக்கக்கூடிய நாள்ல திமுகவை சேர்ந்த எந்த கவுன்சிலர்களும் அவைக்கு போல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் தோல்வியில முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னதான் வந்துட்டு அமைச்சர்கள் தலையிட்டு காம்ப்ரமைஸ் அப்படின்றத பேசியிருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமும் அந்த அதிருப்தி அப்படின்றது தொடர்ந்து அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை வந்துட்டு சரவணன் இருக்கார் இல்லையா, அதை சரி பண்றதுக்கான எந்த வேலைகளையுமே பார்க்கல. ஸோ மோதல் போக்கு அப்படின்றது தொடர்ந்ததுனால மறுபடியும் இது உட்கட்சி பூசலாகவும் உட்கட்சி அளவில் ரொம்ப பெரிய அளவில் வெடிக்கும் அப்படின்றதுனாலையும் சரவணனையும் வந்துட்டு பதவி விலக சொல்லி திமுக தலைமை இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கட்டளை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா என்னதான் நம்ம மூத்த முன்னோடி நிர்வாகியா இருந்து கட்சியை வலுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலிடங்கள் இருக்கு இல்லையா, லைக் நம்ம எம்எல்ஏவாவோ அமைச்சராவோ இருந்தாலும் கூட உள்ளாட்சி நகர்ப்புறம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கவுன்சிலர்ஸ் தான் வந்து ஒவ்வொரு கட்சிக்குமே ரொம்ப முக்கியமான பில்லர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க சொல்ற விஷயங்கள் அப்படின்றத நம்ம காதில் போட்டுக்கல அப்படின்னா அது நமக்கு தான் ரொம்ப பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றத திமுக இருக்காங்க இல்லையா ரொம்ப சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இப்படி ரெண்டு முக்கிய மாநகராட்சிகளில் மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமாரும் சரவணனும் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது அப்படின்றது தமிழ்நாடு அரசியலில் ஒரு ரொம்ப பெரிய விவாதம் அப்படின்றத ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பட் அதுக்கு அவங்க பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுவும் ரொம்ப முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க கரெக்டா அந்த மேயர் பதவி அப்படின்றத தக்க வச்சிருக்கணும் அப்படின்னா உட்கட்சி பூசல் அப்படின்றது எழும்போது யார் யாருக்கு என்னென்ன பண்ணிருக்கணுமோ அதை கரெக்டா பண்ணிருக்கணும் அப்படின்னு சீனியர் சைட்ஸ்ல இருந்து வாய்ஸ் அப்படின்றது ரைஸ் பண்ணப்படுது. இப்போ இந்த ரெண்டு மாநகராட்சியினுடைய புது மேயரா யார் நியமிக்கப்பட போறாங்க அப்படின்றதும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆளுங்கட்சி மேயர்களே வந்துட்டு தானா முன் வந்து பதவி விலகல் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமா பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட விஷயங்கள் பிளஸ் உடல்நிலை அப்படின்றத காரணம் காட்டியிருந்தாலும் கூட இவங்களுடைய அணுகுமுறை சரியில்லை அப்படின்றதுனால தூக்கி எறியப்பட்டிருக்கிறதுனால மற்ற மேயர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு பயம் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா பை பை.